இறை இயேசுவில் அன்பான இறை மக்களே, இன்று அக்டோபர் 29, 2025. இந்த நாளிலே இந்த காணொளி வழியாக இறைமகன் இயேசுவின் நற்செய்தியை அறிந்து கொள்ளவும், இறை வார்த்தைகளை குறித்து தியானிக்கவும் இணைந்து வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் இறை இயேசுவின் நாமத்தில் டிவைன் தமிழ் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். திரு அவை இன்று நமக்கு தியானிக்க கொடுத்திருக்கின்ற இறை வார்த்தைகளை வாசிக்க கேட்போம். தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, 22 முதல் 30 வரை உள்ள இறை வார்த்தைகள். இயேசு நகர்கள் ஊர்கள் தோறும் கற்பித்துக் கொண்டே எருசலேம் நோக்கி பயணம் செய்தார். அப்பொழுது ஒருவர் அவரிடம், ஆண்டவரே, மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா என்று கேட்டார். அதற்கு அவர் அவர்களிடம் கூறியது, இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள். ஏனெனில் பலர் உள்ளே செல்ல முயன்றும் இயலாமற் போகும். வீட்டு உரிமையாளரே, எழுந்து கதவை திறந்துவிடும் என்று கேட்பீர்கள். அவரோ, நீங்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என எனக்கு தெரியாது என பதில் கூறுவார். அப்பொழுது நீங்கள், நாங்கள் உம்மோடு உணவு உண்டோம், குடித்தோம், நீர் எங்கள் வீதிகளில் கற்பித்தீரே என்று சொல்வீர்கள். ஆனாலும் அவர், நீங்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது, தீங்கு செய்வோரே, அனைவரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என உங்களிடம் சொல்வார். ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் இறைவாக்கினர் யாவரும் இறையாட்சிக்கு உட்பட்டிருப்பதையும் நீங்கள் புறம்பே தள்ளப்பட்டிருப்பதையும் பார்க்கும்போது அழுது அங்கலாய்ப்பீர்கள். இறையாட்சியின் போது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள மக்கள் வந்து பந்தியில் அமர்வார்கள். ஆம், கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இறையேசுவில் அன்பானவர்களே, இறையாட்சியானது யாருக்குரியது, எத்தகைய மக்கள் அந்த இறையாட்சியில் பயன் பெறுவார்கள் என்பதை இன்றைய இறை வார்த்தைகள் வழியாக இறைமகன் இயேசு நமக்கு போதிக்கின்றார். தன்னையே வருத்தி உலகியலுக்கு மாற்றான பாதையிலே வழி நடந்தால் மட்டுமே இறையரசை உரிமை சொத்தாக்கி கொள்ள முடியும் என்பதை இடுக்கமான வாயில் வழியாக நுழைவோரே உள்ளே அனுமதிக்கப்படுவர் என்ற வார்த்தைகளின் மூலம் நமக்கு புரிய வைக்கிறார். நாம் வாழுகின்ற இந்த காலகட்டத்திலே நம்முடைய சிந்தைகளை சிதறடிக்கவும் செயல்பாடுகளை தகர்த்து விடவும் தூண்டக்கூடிய ஏராளமான விஷயங்கள் நம்மை சுற்றி இந்த சமூகத்திலே இருக்கின்றன. இவை எதற்குமே நாம் மனதளவில் கூட இடம் கொடாமல் இறைவனுடைய வார்த்தைகள் நமக்கு போதிக்கின்ற வாழ்க்கை முறைகளையும் வழிமுறைகளையும் பின்பற்றி அதன் அடிப்படையிலேயே நம்முடைய வாழ்வை அமைத்து கொண்டோம் என்றால் இறையாட்சிக்கு உரியவர்களாக நாம் மாறவியலும். அதைத்தான் மீட்பு பெறுபவர்கள் சிலர் மட்டுமே என்று இன்றைய இறை வார்த்தைகளிலே இறைமகன் குறிப்பிடுகிறார். இறையாட்சியை பற்றிய கனவுகளோடு பலர் இருந்தாலும் உண்மையான மீட்பு என்பது மன தூய்மை உள்ளவர்களுக்கும் இறை வார்த்தைகளை பின்பற்றுவதில் கடினமாக நடந்து கொள்பவர்களுக்கும் மட்டுமே சொந்தமானது என்பது இதன் மூலம் தெள்ள தெளிவாகிறது. இறை வார்த்தைகளையும் இறை நெறிகளையும் அறிந்து கொள்வதால் மட்டுமே ஒருவர் இறையாட்சிக்கு உட்பட முடியாது என்பதனையும் இன்றைய இறை வார்த்தைகள் நமக்கு எடுத்துரைக்கிறது. இறை வார்த்தைகளை தெரிந்து கொள்வதோடு மட்டுமன்றி அதன் உட்பொருளை ஆய்ந்து அறிந்து புரிந்து கொண்டு அதன் அடிப்படையிலான வாழ்வு முறைகளை அமைத்துக் கொள்பவர்களால் மட்டுமே இறையாட்சிக்குள் நுழைய முடியும் என்பது இதன் மூலம் புலனாகிறது. இறை வார்த்தைகளை அறிந்து கொள்ளாமலேயே அதன் அடிப்படையிலான வாழ்வு முறைகளை அமைத்து கொண்டவர்கள் வேண்டுமானால் இறையாட்சிக்கு உட்படுபவர்களாக இருக்கலாம். ஆனால் இறை வார்த்தைகளை தெரிந்து கொண்டும் அதன் கருத்துக்களை புரிந்து கொண்டும் அதன்படியான வாழ்வு முறைகளை வாழ்வு மாற்றங்களை நடைமுறைப்படுத்தாதவர்கள் இறையாட்சிக்கு உட்பட இயலாது என்பது இதன் மூலம் தெள்ள தெளிவாக நமக்கு விளங்குகின்றது. நம்மையே நாம் தாழ்த்தி கொண்டு நம்முடைய பலவீனங்களை இறைவனிடம் அறிக்கையிட்டு நம்முடைய பாவ செயல்களிலிருந்து விடுபட வேண்டிய மன உறுதியை தந்தருள வேண்டும் என்று இறைவனிடம் மன்றாடி அதன் மூலமாக வாழ்க்கை தெளிவினை பெற்று இறைவனுக்கு உகந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் பொழுது இறைவனோடு
பந்தியில் அமரக்கூடிய பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள இயலும். கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர் என்ற இறைமகன் இயேசுவின் வார்த்தைகளின் உட்பொருளை ஆய்ந்து அறிந்து புரிந்து கொண்டு அதன்படியான வாழ்க்கை முறைகளை நாமும் அமைத்து கொண்டோம் என்றால் இறையாட்சியின் பங்குதாரர்களாக நாமும் மாற இயலும் என்ற சிந்தனையோடு வாழ்க்கை பயணத்தை தொடர்வோம். ஆமேன். ஜெபிப்போம். ஞானத்தையும் ஆற்றலையும் எங்களுக்கு அளவில்லாமல் அளித்து எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு இறைவா, நாங்கள் அறிந்து கொண்ட எதுவுமே எங்களால் அல்ல, மாறாக உம்முடைய கருணையால் தான் என்பதை நாங்கள் உணர்கின்றோம். நன்மை தீமைகளை பகுத்தறிகின்ற அறிவை எங்களுக்கு கொடுத்து எங்கள் வாழ்வை சீராக வழிநடத்தி செல்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வில் நாங்கள் எதிர்கொள்கின்ற அனைத்து இடர்பாடுகளையும் உம்முடைய வார்த்தைகளின் வலிமையினாலே வெற்றி கொள்ளுமாறு எங்களை பயிற்றுவித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இறை வார்த்தைகளின் உட்பொருளை உணர்ந்து கொள்ளாமல் உம்மை விட்டு விலகி சென்ற தருணங்களுக்காக உம்மிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். எங்கள் குற்றங்கள் குறைகள் எதையும் மனதில் வைத்திராமல் எங்களை மன்னித்து உம்முடைய சிறகுகளின் நிழலில் அணைத்து கொள்ள வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். உம்முடைய வார்த்தைகளின் உட்பொருளை உணர்ந்து கொண்டு அதன்படியான வாழ்வு முறைகளை நாங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டிய அறிவை எங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். இன்றைய நவீன உலகிலே எங்களை சுற்றி நடக்கின்ற அனைத்து இழிநிலைகளுக்கும் நாங்கள் அடிமையாகாமல் உம்மையே கதியென பற்றி கொண்டு உமக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ வேண்டிய மன உறுதியினை எங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்று உம்மிடம் கெஞ்சுகின்றோம். இறை வார்த்தைகளை அறிந்து கொண்டால் மட்டும் போதும், அதன் மூலம் இறையரசுக்குள் நுழைய முடியலாம் என்ற தவறான சிந்தனைகளில் இருக்கும் எங்களை உம்முடைய நெறிமுறைகளின்படியான வாழ்வு முறையை அமைத்து கொள்ள வேண்டிய அறிவு தெளிவை எங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்று உம்மிடம் கேட்கிறோம். எங்கள் தேவைகள் எதுவென்று அறிபவர் நீர் ஒருவர் மட்டுமே. ஒவ்வொரு நாளுமே எங்கள் வாழ்வின் தரத்தை உயர்த்தி கொள்வதற்காக நாங்கள் ஈடுபடுகின்ற அனைத்து செயல்பாடுகளிலுமே உம்முடைய அருட்பிரசன்னம் எப்பொழுதுமே நிறைவாக எங்களுடன் இருந்து நாங்கள் ஈடுபடுகின்ற காரியங்கள் அனைத்திலுமே முழுமையான வெற்றியை அடைந்து கொள்ளும்படியான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு நிறைய தந்துள்ள வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகிறோம். உம்மை நோக்கி கூப்பிடும் யாவரையும் நீர் வெறுமனே விடுவதில்லை என்பதை நாங்கள் உணர்ந்துள்ளோம். அந்த நம்பிக்கையின் உறுதியான பிணைப்பினாலே உந்தப்பட்டு எங்களுக்கான தேவைகள் என்ன என்பதை குறித்து உம்மிடம் மன்றாட்டுகளை ஏறெடுக்கிறோம். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு தாங்கள் கற்றுக்கொள்கின்ற பாடங்களை எளிதாக புரிந்து கொள்ள வேண்டிய மன ஆற்றலையும், உழைப்போருக்கு தங்கள் உழைப்பின் பலன் முழுமையாக சென்றடையக்கூடிய வழிமுறைகளையும், ஆதரவின்றி தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு அரவணைப்பையும், நோய் நொடிகளால் துன்பப்படுவோருக்கு நல்ல சுகத்தையும் தருவதற்கு உம்மால் மட்டுமே இயலும் என்பதை உணர்ந்து எங்கள் மன்றாட்டுகள் அனைத்தையுமே உம்மை நோக்கி ஏறெடுக்கின்றோம். உம்முடைய கனிவான கருணையினால் எங்களை நிரப்பி எங்கள் அனைவரின் வாழ்விலுமே அருள் வளங்களை நிறைவாக பொழிந்து உம்முடைய வார்த்தைகளுக்கு சான்று பகரும் மக்களினமாக நாங்கள் மாற அருள் புரிய வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டுகள் அனைத்தையும் நீர் நிறைவாக ஏற்றுக்கொள்வீராக. ஆமீன். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.